ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மோட்டு கிரியேஷன். ஸோ எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து எ டே இன் மை லைஃப். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து நான் எப்படிலாம் வந்து என்னோடய டே வந்து எப்படி போகுது, ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்ருப்பேன். ஸோ உட்காந்துட்டு வீடெலாம் வந்து பெருக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் டீ காஃபி அது எதுவுமே இல்லை. ஃபென்க்ரூக்கு வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு மார்னிங் அதை டீயாக போட்டு குடிப்பேன். ஸோ இது வந்து நான் பார்த்திங்கன்னா 1 மந்த்தாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதனால் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்காக. ஸோ மார்னிங் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இட்லி ப்ளஸ் காரப்பொடி. ஓகே, ஸோ 11:30 அந்த மாதிரி டைமில் வந்து அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க் எடுத்துப்பேன். ஸோ அது வந்து க்ளோ வாட்டர். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து வீடியோ பண்ணுறதுக்காக நெயில் பாலிஷ்லாம் வந்து அந்த டைமில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சமையல் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா சமையல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோட பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங். ஸோ ட்ராயிங் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒன் டே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் என்னோடய ட்ராயிங் கலெக்ஷன்ஸ்லாம் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுட் சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி. ஸோ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து தூங்குவேன் ஆஃப்டர்நூன். ஸோ தூங்கிட்டு 4 o'clock. ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் சில்லாக இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருந்துச்சு. ஸோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம். ஸோ ஈவினிங் டைமில் வந்து டெய்லி ஸ்நாக்ஸ் எடுத்துக்க மாட்டோம். ஸோ எப்படின்னா வீட்டில் எதனா இருந்துச்சுன்னா எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா நார்மலாக டீ காஃபி வந்து எடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி மேலே மசாலா தூவி சாப்பிட்டுக்கலாம். ப்ளஸ் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ அதையும் சாப்பிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. ஈவினிங் போனதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் 5 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குட்டி கார்டனிங். ஸோ இதில் வந்து மணி பிளான்ட் அண்ட் தென் ஆலிவெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுவேன். அண்ட் தென் 6 o'clock to 8 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து என்னோடய வீடியோஸ் பண்ணுவேன். அண்ட் தென் வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ நான் எப்படி வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ இதே வந்து ஒரு வீடியோவை எடுக்கலான்னு எடுத்தேன். ஸோ அதனால தான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெச்சஸ் தான் இருக்கும். ஸோ பானிபூரி சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டு திடீர்னு பார்த்திங்கன்னா மழை செம்மையாக இருந்துச்சு. சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக என்ன குக் பண்ணலான்னு நைட்டுக்கு டின்னர் பார்த்திங்கன்னா சாம்பார் ப்ளஸ் சிக்கன். ஸோ ஓகே இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலி நைட் ஆகிடுச்சு. ஸோ குட் நைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.